எல்லாம் அல்ல இறைவனையும் உயிர் தந்த அன்னை தந்தையையும் உயிரான அன்னை தமிழையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி ஆன்றோர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள், உற்றார் உறவினர் நண்பர்கள், எனது அன்பு மாணவர்கள், கனடா தமிழ் கவிஞர் கழக உறுப்பினர்கள், ஊடக நண்பர்கள் நிறைந்துள்ள இந்த அவையை வணங்கி என்னுடைய ஏற்புரையை நன்றியுரையாகவே அமைத்துக் கொள்கின்றேன். நேரம் கருதி நான் உங்களை நீண்ட நேரம் காத்திருக்க வைக்கவில்லை. என்னுடைய இந்த இலக்கிய படைப்புகளை இன்று வெளியிடுவதற்கு உதவியாக இருந்த பலருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருந்தாலும் முதலாக நன்றி கூற வேண்டியது என் கண்முன்னே இருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும். சங்க இலக்கியத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு தொடரை எடுத்து காட்டலாம். கலித்தொகையிலே வருகின்ற ஒரு பாடலிலே வருகின்ற பொருள், மலையிலே பிறந்தாலும் சந்தனம் மலைக்கு சொந்தம் இல்லை, அது வேறு யாருக்கோ சொந்தமாக போகிறது. சிப்பியிலே பிறந்தாலும் அந்த பிறந்த முத்து சிப்பிக்கு சொந்தம் இல்லை, அது வேறொருவருக்கு சொந்தமாகி விடுகிறது என்பதை போல இது என்னுடைய படைப்பாக இருந்தாலும் இந்த வெளியீட்டு விழாவிலே அது என்னுடைய படைப்பு எனக்கு சொந்தம் இல்லாமல் அது உங்கள் எல்லோருக்கும் சொந்தமாக வருகிறது என்ற அந்த மகிழ்ச்சியை நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த நுகர்வோர்களான வாசகர்களுக்கு சொந்தமாகின்ற வகையிலே தான் என்னுடைய படைப்புகளை சொந்தமாக ஆக்கிக் கொள்ள வருகை வந்திருக்கின்ற நீங்கள் இல்லை என்றால் இந்த விழாவிலே வெற்றியும் இல்லை, என்னுடைய படைப்புக்கு ஒரு அர்த்தமும் இல்லை, பொருளும் இல்லை. அதனாலே தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எனது தலை சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படைப்புகள் என்னுடையதாக இருந்தாலும் பலருடைய கூட்டு உழைப்பு இங்கே நிறைந்திருக்கின்றது. இல்லை என்றால் அவற்றை நுகர்வோர்களாகிய உங்களிடம் நான் கொண்டு வந்து சேர்த்திருக்க முடியாது. இந்த வகையிலே பலருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். எனது மனைவி கமலா, பிள்ளைகள் யாழினி, மைதிலி, நீதன், ஷாலினி அவர்களோடு, மருமக்கள் குகன், தாட்சா, விஜய், பேரப்பிள்ளைகள் சஞ்சீவ், சந்தோஷ், அரவிந்த், அர்ஜுன், எல்லாளன், கரிகாலன், கவின், ஆவியோ ஆகியோர் அவர்களுடைய ஒத்துழைப்போடு அவர்களுடைய இரவு பகல் பாராத கடின ஒத்துழைப்பினால்தான் இந்த விழா இன்றைக்கு மன நிறைவாக நடந்தேறுகிறது. அவர்களுக்கு எனது உள்ளத்தில் இருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குடும்ப உறவினர்களைப் போல இந்த விழாவிலே வெற்றிக்கு தன்னார்வமாக முன்வந்து பல வகைகளிலும் உறுதுணையாக இருந்த கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் உறுப்பினர்கள், நண்பர்கள், எனது மாணவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே பங்கு பற்றி வாழ்த்துரைகள் வழங்கி இதுவரையும் காத்திருக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசிரியர் முனைவர் பாலசுந்தரம் அவர்களுக்கும், முனைவர் செல்வநாயகி அம்மா அவர்களுக்கும், நாயகி ஸ்ரீதாஸ் அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்து வாழ்த்துரை வழங்கிய உதயநாசிரியர் லோகேந்திரலிங்கம், மருத்துவர் போல் ஜோசப் அவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள், போகவில்லை. சில பேர் அரங்கத்தை விட்டு போய்விடுவார்கள் தங்களுடைய உரை முடிந்தவுடனே. இங்கே அவர்களுடைய அந்த பெருந்தன்மையை காட்டுகின்றது. கடைசி நேரம் வரையும் நம்முடன் இணைந்திருக்கின்றது. உங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆய்வுரைகள் வழங்கிய சம்பந்தன் அவர்கள், பாவலர் குமரகுரு அவர்கள், முனைவர் இளசுந்தரம் அவர்கள். நான் முனைவர் இளசுந்தரத்தை பற்றி நான் சிறிது குறிப்பிட்டாக வேண்டும். இந்த நூலுக்கான ஆய்வுரையை யாருக்கு வழங்கலாம் என்று நினைத்த உடனேயே என்னுடைய மனதிலே பட்டது பேராசிரியர் முனைவர் இளசுந்தரத்தினுடைய பெயர் தான். ஏனென்றால் அவர் என்னுடைய நூலை ஆய்வுரை செய்து என்னை செதுக்குவதற்காக பல பிழைகளை கண்டுபிடித்து இங்கே தெரிவிப்பார் என்று நினைத்திருந்தேன். மிக ஆழமாக படித்திருக்கிறார் நூலிலே. ஓரிரு உடன்பாடற்ற விடயங்களை இங்கே கூறினார். ஆனால் அவர் மிகவும் இந்த தமிழிலே பல துறைகளிலே முனைவர் பட்டங்களை பெற்றிருக்கின்றார். இருந்தாலும் அவர்களுடைய தமிழ் அறிவு மிக ஆழமானது. அவருடைய ஆய்வுக்காக நான் மனமார்ந்த நன்றியை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அதைத் தொடர்ந்து இங்கே வெளியுறவுத்துறை வழங்கிய பொன்னையா விவேகானந்தன் அவர்கள் சிறந்த அவர் தெரியும் ஆற்றலுக்காக உரை ஆற்ற என்னுடைய நூல்களை அவருக்கு கொடுக்கவே இல்லை. கேட்டேன் நூல்கள் கொண்டு வந்து தரலாமா என்று வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஒன்றுமே இல்லாமல் இங்கே வந்து அந்த நூல்கள் பற்றி ஆழமான உரையை ஆற்றி சென்றார். மிக்க நன்றி பொன்னையா அவர்களே. மற்றும் இங்கே பைரவி நுண்கலை கல்லூரி ஆசிரியர் ஜெயச்சந்திரன் தியாகராஜா அவர்களுக்கும் பாடல்களை வழங்கிய ராகவீணா இசைக்கல்லூரி ஆசிரியர் சுதர்சனி கலைஞரட்னம் அவர்களின் மாணவர்கள் செல்வி தீபிகா கலைஞரட்னம், செல்வன் நகரன் திருநாதன், செல்வி ஆதித்யா வசீகரன், செல்வன் தாமிரன் திருநாதன், செல்வி சங்கவி திருநாதன் ஆகியோருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நடன நிகழ்ச்சியை வழங்கிய கலைக்கோயில் நுண்கலை கல்லூரி பழிப்பாளர் நாட்டிய கலா குலநிதி திருமதி வனிதா கோவேந்திரன் அவர்களுக்கும், நடனத்தை வழங்கிய மாணவிகள் செல்வி வைஷ்ணவி சதீஷ்குமார், செல்வி வைஷாலி சதீஷ்குமார், செல்வி பஸ்மிகா ராகுலன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. விழாவை மிக சிறப்பாக நேரத்துடன் நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தை கொஞ்சம் சிறிது தாண்டிவிட்டாலும் அவற்றை சிறப்பாகவே வழிநடத்தி நெறிப்படுத்தி இந்த விழாவை தொகுத்து வழங்கிய நீதன் ஷன், கவிஞர் சயந்தன் பசுபதி, பாவலர் அகன் சுரேஷ், பாவலர் ராஷ்மிரா ராசையா ஆகியோருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. எனது நூல்களுக்கு அணிந்துரைகள், மதிப்புரைகள், வாழ்த்துரைகள் வழங்கிய அறிஞர் பெருமக்கள், நூல்களை அழகாக வடிவமைத்த ஓவியர்கள், அச்சுப்பதிப்பாளர்கள், பதிப்பாசிரியர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறிக்கொண்டு, எனது இந்த 2 நூல்கள் வெளிவர களம் அமைத்து தந்த தாய் வீடு பதிப்பகத்தாருக்கும் அதன் நிர்வாக பணிப்பாளர் திலீப் குமார் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே நான் சிறப்பான நன்றியை கூற வேண்டும். அவருடைய திரு திலீப் குமார் அவர்களுடைய வழிகாட்டலிலே தான் மிக சிறப்பாக இந்த 2 நூல்களும் தேவைப்பட்ட நேரத்தில் இந்த 3வது நூல் மிக குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் அச்சிட்டு பதிப்பிக்கப்படக்கூடியதாக இருந்தது. அது அவருடைய சிறந்த வழிகாட்டலும் உறுதுணையமாக இருந்ததால் அவருக்கு சிறப்பான எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, அதுக்காக மட்டுமன்றில்லை, என்னுடைய இந்த 2 நூல்களுக்கும் உரிய கட்டுரைகளை எழுதுவதற்கான ஒரு தளத்தை அமைத்து என்னை போன்ற பல எழுத்தாளர்கள் நூல்களை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். மிக அடக்கமாக இங்கே வந்திருங்கள் முன்னிலையில் என்றால் இல்லை என்று மிக அடக்கமாக அங்கே ஒரு ஓரத்திலே ஒதுங்கி கொண்டிருந்து தன்னுடைய அந்த சிறந்த பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிற ஒரு பண்பாளர் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே அவருக்கு அந்த சிறப்பை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் இந்த ஒலிப்புகளை வெளியிடுவது என்ற எண்ணம் மிக அண்மையில் தோன்றியதுதான். மிக குறுகிய காலத்துக்குள் அதனை தயாரிக்க நேர்ந்தது. இறுதியாக இதில் உள்ள 5 பாடல்கள் முன்னர் வெளிவந்த பாடல்களாக இருந்தாலும் 3 பாடல்கள் ஒரு கிழமைக்குள்ளே உருவாக்கப்பட்டது. அந்த பாடல்களை பாடிய எனது பேரன் சந்தோஷ் குகன், எனது உடன்பிறவார் சகோதரன் சண்முரட்னம் அவர்களுடைய பேத்தி கனிஷா ராஜேந்திரகுமார் இருவரும் இசையமைப்பாளர் கொடுத்த அந்த மெட்டுக்கு ஒரு சில 2 நாட்களும் இருந்திருக்காதுன்னு நினைக்கின்றேன். அந்த மெட்டுக்கு தங்களுடைய இனிமையான குரலால் மிக இனிமையாக அந்த பாடல்களை பாடி இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி. இந்த மிகுந்த நெருக்கடியான இந்த குறுகிய காலத்துக்குள்ளே இந்த இசை பாடல்களை பதிவு செய்து வழங்கிய இசையமைப்பாளர் சுதர்சன் அவர்களுக்கு சிறப்பாக நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நான் ஒரு 3 வாரங்களுக்கு முன்னர் தான் அவரை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது என்ற உடனே, கவலைப்படாதீர்கள் அங்கள், நான் அதை உங்களுக்கு இந்த இசைத்தட்டுகள் எல்லாம் மே மாதம் 30ஆம் தேதி உங்கள் கையில் வந்து சேரக்கூடியதாக செய்கிறேன் என்று அந்த வாக்கு தவறாமல் மே மாதம் 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி 12 மணிக்கு சரியாக 12 மணிக்கு முழு பாடல்களையும் எனக்கு பதிவு செய்து அனுப்பியிருந்தார். அவருடைய உண்மையிலேயே ஒரு அயராத உழைப்பு இங்கே பலருக்கும், என்னை போன்ற பல பாடலாசிரியர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் அல்லது ஒரு அடித்தளமாக இருக்கிறது அவர்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவதற்கு. அதே போல இளங்கலைஞர்களை எல்லாம் அவர் சிறப்பாக ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு எனது மனவார்ந்த பாராட்டுகளை நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முன்னர் வெளியிட்ட எனது பாடல் வரிகளில் அமைந்த 2 பாடல்களை தந்திருந்த பைரவி நுண்கலை கூட பணிப்பாளர் ஜெயச்சந்திரன் மாஸ்டர் அவர்களுக்கும்,
பாடகர்கள் பெர்னாண்டோ அன்னநாதன், ஜே அன்னநாதன் மிக சிறப்பான குரல் வளம் மிக்க அவர்களுடைய குரல் வளத்திலே பாடல்கள் வெளிவந்திருந்தன. அவர்களுக்கும் அந்த பாடல்களை பாடிய மற்ற இளம் பாடகர்கள் சாம்பவி குணாலன், சேரன் சத்யசீலன், சந்தோஷ்குவன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அதே போல கே ப்ரோ இசை பயிலக பணிப்பாளர் KV செல்வன் அவர்களது உருவாக்கத்திலும் குரலிலும் வெளிவந்த பாடல்களுள் ஒரு பாடலை தந்துள்ளார். அவருக்கும் எனது உள்ளம் கனிந்த நன்றி. அவருக்கு ஒரு 10 பாடல்களுக்கு மேல் நான் பாடல்கள் எழுதி பாடல் வரிகளிலே அவர் அமைத்து பாடல்களை உருவாக்கம் செய்திருக்கின்றார். அந்த வகையிலே KV செல்வன் அவர்கள் மிக சிறந்த குரல் வளம் மிக்க ஒரு பாடகர். அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் மிக குறுகிய காலத்துக்குள் இந்த விழாவுக்கு தேவையான பரிசு பொருட்கள், இது போன்ற பதாதைகள், USB அந்த மவுண்ட் கார்ட் போன்றவற்றை பல வேளைகளில் நள்ளிரவு தாண்டியும் இருந்து வடிவமைத்து அச்சிட்டு வழங்கிய கண்ணன் ஜெஸ்டஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்த விழாவுக்கு உயிர்நாடியான ஒலியமைப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நியூயார்க் சிவா அவர்களுக்கு எனது நன்றி. மற்றும் காணொலி பதிவுகளை செய்து கொண்டிருக்கின்ற GTA உரிமையாளர் கங்காதரன் கன்சாமி அவர்களுக்கும், தென்புலோலியூர் கிருஷ்ணலிங்கம் அவர்களுக்கும், அவர் நேரடியாகவே ஃபேஸ்புக்கு முகநூல் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார். முகநூல் அதுக்கு என்ன சொல்லலாம், ஃபேஸ்புக்கு தான் சரி, அந்த ஃபேஸ்புக்கில் நேரடியாகவே ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற தென்புலோலியூர் கிருஷ்ணலிங்கம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் முழு நேரமும் நான் சொன்ன என்னுடைய வார்த்தையை ஏற்றி இங்கே வந்து இருந்து முழு நேரமும் அதை செய்து கொண்டிருக்கிறார். என் தலை சாய்ந்த வணக்கத்தை நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு ஊடகவியலாளர்கள், புகைப்பட கலைஞர் கண்ணன் மற்றும் வருகை தந்துள்ள ஊடகவியலாளர்கள் செந்தாமரை ராஜி, அரசரட்னம் அவர் வரவில்லை என்று நினைக்கின்றேன். அவர் சார்பாக ரவி அவர்கள் வந்திருந்தார்கள். ஆகியோருக்கும் என்னை நேர்காணல் செய்து விழா பற்றிய விளம்பரம் செய்து உதவிய டைம் FM அறிவிப்பாளர் இளங்கோ மலிக் அவர்களுக்கும், ஈஸ்ட் FM வானொலி அறிவிப்பாளர் கோகுல நுஷா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அத்துடன் இங்கே இந்த காணொலியை GTA உரிமையாளர் கங்காதரன் கந்தசாமி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி என்று வேளையை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது மொழி, கலை, இலக்கிய, பண்பாட்டு வளர்ச்சிக்கு ஊடகங்கள் செய்கின்ற அந்த ஆற்றுகின்ற பணிக்கு நான் தலை வணங்கி இந்த வேளையிலே நன்றி கூறுகின்றேன். எங்களுடைய மொழிக்கும் மொழியினுடைய வளர்ச்சிக்கும் கலாச்சார பண்பாட்டு வளர்ச்சிக்கும் அவை அளப்பரிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த மண்ணிலே அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். மேலும் மங்கள விளக்கு, கும்பம் ஆகியவற்றை ஒழுங்கமைத்த எனது மாணவி ராஜனிஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும், மங்கள விளக்கேற்றி விழாவை துவங்கி வைத்த அன்பர்களுக்கும், வாழ்த்து மடல் வழங்கி சிறப்பித்த கனடா தொல்காப்பியம் மன்ற உறுப்பினர்கள், கனடா தமிழ் கவிஞர் கழக உறுப்பினர்கள், எனது மாணவர் குழாம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. எமக்கு இந்த அழகான மண்டபத்தை தந்துதவிய ஸ்காப்ரோ சிவிக் சென்டர் நிர்வாகத்திற்கும், விழா மண்டபத்திலே சிற்றுண்டி, இரவு உணவு ஆகியவற்றை பரிமாறியும் விழா மண்டபத்திற்குள் தேவையான உதவிகளையும் செய்து பல வழிகளிலும் உறுதுணையாக இருந்த கனடா தமிழ் கவிஞர் கழக நண்பர்கள், மாணவர்கள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள், சிறப்பாக திருமதி குமரகுரு, கோமதி குமரகுரு, திருமதி ஜீவநந்தினி சுரேஷ், சுகந்தி மார்க்கண்டு, தேவகி விக்னேஸ்வரன், ஹேமமாலினி, சுஜானந்த், தில்லராணி பாலேஸ்வரன், கிருஷ்ணானந்தன், வாணிதாசன், விநாயகமூர்த்தி, மிஸ் சசிகலா ஜீவானந்தன் போன்று இன்னும் நான் சில பேரை பேர் குறிப்பிட்டு வெளியோ தெரியவில்லை. எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும், தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற ஆன்றோர்கள், சான்றோர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், அன்பு உறவினர்கள், ஊரவர்கள், நண்பர்கள், கனடா தமிழ் கவிஞர் கழக உறுப்பினர்கள், இலக்கிய வட்டத்தினர், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், எனது செவிலியர் கல்லூரி முன்னாள் மாணவர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரையாவது குறிப்பிடாமல் தவறவிட்டிருந்தால்
தயவு செய்து ஒரு தருளுங்கள். சிறப்பு பிரதிகளை பெறுவதற்கென்று நான் சில பேரை பட்டியலிடவில்லை. ஏனென்றால் ஒருவரை அழைத்து இன்னொருவரை தவறவிட்டால் அது பெரிய குற்றத்துக்கு ஆகிவிடும் என்ற சங்கடத்தை நான் ஏற்படுத்த விரும்பவில்லை. ஆகவே 3 முதல் பிரதிகளை மட்டும் வழங்கிவிட்டு எனக்கு நீங்கள் எல்லோருமே சிறப்பு அழைப்பாளர்களே, சிறப்பு விருந்தினர்களே என்ற அந்த எண்ணத்தோடு வாருங்கள். என்னுடைய நூல்களை பெற்று உங்களது கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வெறுமனே நூல்களை பெற்று போக வேண்டாம். படித்து அதில் உள்ள குறை நிறைகளை எனக்கு சொல்லுங்கள். நிறை இருந்தால் அது தமிழ் தாயை சேரட்டும், தமிழ் தாயின் காலடிக்கு போய் சேரட்டும். குறை இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொண்டு என்னை செதுக்கிக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி. யாரையாவது நன்றி கூற வரவிட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள், பொறுத்தருங்கள். நன்றி, வணக்கம். வருகை தந்த எல்லோருக்கும்